Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு 1/4 கப் ரவையில் ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் சாஃப்டான ஜூஸியான ஒரு ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரசகுல்லா பால் தெரிய வச்சு அந்த சன்னால் தான் செய்வோம். பட் இது பார்த்திங்கன்னா 1/4 கப் ரவையில் தான் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். ஆனால் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரவையில் தான் செஞ்சதுன்னு யாருமே அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரவை ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு மாவு பிசையும் போது கரெக்டாக வராது. ரவை உங்களுக்கு நல்லா நைஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேருந்து அதனால் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகி வந்தவுடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்படி ரவையை நாம் நெய்யோடு சேர்த்து வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா ரவையோட பச்சை வாசனை வரும். இப்போ நாம் இது நல்லா வறுத்துட்டோம். பாருங்கள், அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நமக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வாசமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்க ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பால் ஆட் பண்ணும்போது ரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக மாறும். ஸோ அதனால தான் மொத்தமாக ஆட் பண்ணாமல் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். என்ன 1/4 கப் ரவைக்கு 2 கப் வேணுமா நீங்கள் நினைக்கலாம். நான் 2 கப் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ரவையோட டேஸ்ட் இல்லாமல் நல்லா நமக்கு ஜூஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம 1/4 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறோம். 2 கப் பால் இது போல் கிராஜுவலாக ஆட் பண்ணாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடும்போது கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ பால் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் சுகர் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்தோம். அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பாருங்கள், ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில். அதுதான் இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் அடிபிடிக்கும் அப்படியே. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்கும்போது உருட்டை வரணும். அப்போ நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஆற வச்சு இனிமேல் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ நம்ம இதை ஆற டைமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆற டைமில் நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே நாம் 1 கப் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சோம். அதில் 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்து ரவையோடு ஆட் பண்ணிட்டோம். அந்த சுகர் தான். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சமாக இருந்தாலும் எப்படி நம்ம பவுடரை அரைக்க முடியும்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருப்போம். எங்கள் சேனல் விசிட் பண்ண அந்த கிச்சன் டிப்ஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிரப் நல்லா கொதித்து திக்காகி வரும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். அதே சமயம் மைல்டாக உங்களுக்கு கலர் சேஞ்சிங் தெரியும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நாம் இதை பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் தான் இன்றைக்கி உருண்டைகள் பிடிக்கிறேன். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போ இதோட சின்ன சைஸோ இல்லை இதோட பெரிய சைஸோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். பால்ஸாக பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. அழுத்தி பிடிச்சா சுகர் சிரப்பில் ஊறாது. அதே சமயம் ரொம்ப லூஸாக பிடிச்சோம்னா அந்த ரவைகள் கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதமாக நீங்கள் நல்லா பிடிச்சி உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க. இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக ரசகுல்லா நமக்கு கிடைக்கும். இது போல் எல்லா உருண்டைகளும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சுகர் சிரப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கு பதம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு சுகர் சிரப் நல்லா திக்காக கையில் நம்ம தொடும்போது பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை
தன்மை இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம பிடிச்சு வச்சுருக்க எல்லா உருண்டைகளும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டைகளும் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதை கொதிக்க வச்சா போதும். அதிகமாக கொதிக்க வச்சோம்னா உருண்டைகளாக பிரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் நான் கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஊற விட்டுடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இன்னொரு முறை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நெய் நிறையா ஆட் பண்ணிட்டேன். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த தண்ணியில் பாருங்கள் நெய் எப்படி மிதந்து வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் மிதமாக ஆட் பண்ணுங்கன்னு சொன்னது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி நமக்கு நல்ல சைஸும் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. இதில் பார்க்குறது நீங்கள் ரவை அரைக்காமல் செஞ்சது. ஸோ ரவை வந்து ரொம்ப சிறுசாக இருந்ததுன்னா, சிறிய சைஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. அதாவது சுகர் சிரப்பில் நம்ம 5 நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 45 மினிட்ஸ் மினிமம் நீங்கள் ஆற விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு ரசகுல்லா கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 1 ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விடலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். ஸோ நாங்கள் இதில் சொல்லியிருக்க டிப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது இது போல் மைல்டாக உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், இல்லை பியூர் ஒயிட்டில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யும்போது செஞ்ச தவறுகளை தான் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு டிப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.